அப்பொழுது இயேசு உங்களை உயர்த்துவார். எப்பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்? கண்டிப்பா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அது பிசாசோ எந்த ஒரு மனுஷனும் அதை தடை பண்ணவே முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி யோபு சொல்லுவார். தானாகவே தன்னை பெருமைப்படுத்தி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆனா அவங்க திரும்ப தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனா கர்த்தர் உயர்த்தும் போது அது உண்மையிலே அது நமக்கு நிம்மதியை தரும். அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மையப்படும். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கலாம், எந்த காரியத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார்? எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் யாரை உயர்த்துவார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதாவது உலக ஆசீர்வாதத்தை வைத்து ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி அதுல தோல்வி தான் வரும். ஏன்னா மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால இந்த உலக ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்க மூலமா நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்வீங்க. உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அதனால பணத்திலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ உயர்ந்திருக்கிறதை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. அதல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் எப்படி உயர்த்துவார்? ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார், ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பார். நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் பெருகும். நம்முடைய குடும்பம் பரிசுத்த ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு போகாது. அது மாத்திரமல்ல, அவங்க ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னா அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. அதில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னா உங்க மூலமா அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்தில் சேருவாங்க.